ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றப்ப கூட கண்ல தண்ணீர் வராது. ஆ நெறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த கடவுளை வணங்கும்போது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவத நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு சில பதிவுகள்ல தெளிவா குடுத்துருந்தாங்க. சில பேத்துக்கு எப்படி இருந்தாலும் கண்ணீர் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறவங்களோட அந்த விளக்கத்த தான் இதில பார்க்க போறோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நெறைய பேர போய் அடையறது உங்க கையில தான் இருக்கு. பொதுவா 2 விஷயமா நீங்க பிரிச்சுக்கலாம். ஆலயத்துக்கு ஏதேனும் கேட்டு போகிறவர்கள், கேட்காமல் போகிறவர்கள். அதாவது கேட்டு போறாங்க அப்படிங்கன்னா, ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில தேவைப்படுது. அத இறைவனிடம் விண்ணப்பமா வைக்க போறாங்க அப்படின்னு. இன்னொரு தரப்பு எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த இறையாற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிற தாற்பரியத்துல போறவங்க. அப்ப அவங்க இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. போய் நின்னதுமே அழுவாங்க. கேன்னு அழுவாங்க. அழுகுறது இல்ல. அது ஆனந்த கண்ணீர். அவங்கள ஒதுக்கி வச்சிடலாம். இப்ப இந்த ஏதாச்சும் கேட்க போறாங்கல்ல, அதையே நீங்க 2ஆ பிரிக்கலாம். அத இன்னும் பிரிக்கும்போது 2 பிரிவா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்றை மட்டும் கேட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது, அது இருந்தா தான் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற மாரி ஒரு கட்டத்துல இருக்கவங்க. இப்ப அவர்களுக்கு வேற வழியே இல்ல. அந்த ஒரே ஒரு வேண்டுதல வந்துட்டு ரொம்ப ஆழமா இறைவனிடம் வைப்பதற்காக, ஆ ரொம்ப காத்துக் கொண்டிருப்பார்கள். இறைவனை போய் பார்த்ததுமே, அந்த வேண்டுதல் எல்லாம் கூட மறந்துட்டு மெய் மறந்து நிற்பார்கள். அப்ப அந்த ஞாபகம் வரும். அதை கேட்கும் பொழுது கண்ணீர் வருவது உண்டு. அது ஆனந்த கண்ணீராக இல்லாமல், அவர்கள் ஒரு வேதனையின் வலியால் அது வருவதாக கூட இருக்கலாம். அப்ப யாருக்கு அங்க கண்ணீரே வராது அப்படின்னு பார்த்தா, இதுல 2வது பகுதி இருக்காங்கல்ல, நம்ம பிரிச்சதுல. வேண்டுதல வைக்க போவாங்க, ஏதேனும் கேட்க போவாங்க. ஆனா, ஒரு குறித்த வேண்டுதலாக அது இருக்காது. நெறைய கேட்பாங்க. இந்த சின்ன குழந்தைங்க வேணும்ல, நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எங்க அப்பா, அம்மா நல்லா இருக்கணும், தாத்தா, பாட்டி நல்லா இருக்கணும், எங்க வீட்ல கார் வந்து நிக்கணும், பஸ்ஸு வந்து நிக்கணும். அந்த மாதிரி நெறைய வேண்டுதல் அடுத்தடுத்து, அடடா! கோயிலுக்கு போனோமே எல்லா வேண்டுதலையும் சொன்னோம், இது வேண்டாம வந்துட்டோமே அப்படிங்கிற மாரி லிஸ்ட் போட்டு வேண்டுவாங்கல்ல. அவங்க கண்ல இருந்து துளி கூட தண்ணீர் வராது. நீங்க அத கண்கூடா பார்த்துருக்கலாம். காரணம் இருக்கு. நம்ம முதல்ல 2ஆ பிரிச்சோம்ல, எதையுமே கேட்காதவர்கள். அவர்கள் இறை அனுபவத்தை மட்டும் பெறுவதற்காக ஆலயங்களுக்கு போவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆற்றல்களை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த ஆன்மாவோடு ஒரு பிணைப்பு அவ்விடத்திலே உண்டாகும். அது ஒரு எல்லையற்ற இன்பமாக அவ்விடத்திலே மாறும். அவ்வாறு மாறும்போது தன்னை மறந்த நிலையிலே ஆனந்த கண்ணீர் வடிப்பர். அதுதான் உண்மையாலுமே வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அப்படிப்பட்ட கண்ணீர் தான் நம்ம கண்களில் வரணும். ஒன்றி போய், அதாவது ஒரு எதிர்பார்ப்பில் போகிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர்ற ஒருத்தர் தன்னோட தாய்க்காகவோ அல்லது தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காகவோ மனைவியை பார்ப்பதற்காகவோ வர்றாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்குது. இது வரல அவங்க நம்ம நேர்லேயே பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி ஆலயங்களுக்குள்ள போகும்போது திடீர்னு அந்த ஆற்றலை நாம் உட்கிரகிக்கிறோம் அப்படின்னா, அப்படி ஒரு பேரானந்த நிலை அவ்விடத்திலே இருக்கும். அதனால் வருகின்ற அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அளவிட முடியாததாக இருக்கும். அதனால் வரக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னா, அதில் சந்தேகமே இல்லை. அந்த 2ஆ பிரித்ததில் ஒரு பகுதி நம்ம எடுத்தோம்ல, வேண்டுதல் வைப்பாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதையும் தெளிவாக சொன்னோம். அது இல்லைன்னா அவர்களால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. உச்சக்கட்ட கடன் வந்துருச்சு. ஏன்னா அதிலிருந்து மீட்டு கொடுத்தா தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். அதை வேண்டுதலாக வைப்பாங்க. அப்போ என்னென்னா, என்னால் வாழவே முடியலப்பா, இதுதான் என்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், நீ கருணை வைத்தால் மட்டும்தான் அதை என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனம் இறங்கி அந்த ஒரு நிலைப்பாட்டுடன் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து கேட்கும் பொழுது, தந்து விடேன் அப்படின்னு கேட்பதற்காக மனம் இறங்கி அழுகும் வேதனையிலே. ஏதேனும் ஒரு உறவு பிரிந்திருக்கவே கூடாது, ஆனால் பிரிந்துட்டோம், மீண்டும் இணைந்து ஆக வேண்டும், என்னால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்படிங்கும் போதும் அதற்காகவும் இறங்கி வருந்தி அழுவார்கள்.
இது கோவிலில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இல்லை தனக்கு நெருங்கிய ஒருத்தர் பிரிவு அப்படிங்கிறதே ஏற்பற்றக்கூடாது அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்த தருவாயில் அவர்களுடைய உடல்நிலையோ மனநிலையோ ஏதேனும் தவறிவிட்டது, அவர்கள் நல்ல நிலைமைக்கு திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறத அவ்விடத்திலே வேண்டுதலாக வைக்கிறார்கள். அப்படிங்கும் போதும் அது ரொம்ப ஆழ்ந்த வேண்டுதலாக இருக்கும். அதனால் அவர்கள் எல்லாம் அந்த ஒரு வேண்டுதல் காரணமாக, ரொம்ப ஆழ் மனதில் ஏற்பட்டக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கண்களில் இருந்து அவர்களுக்கு நீர் வரும். சில பேர் வந்துட்டு நன்றி செலுத்த போவாங்க, அப்போ கண்ணில் கண்ணீர் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சியும் வந்துட்டு வேணே வெற்றி அடைஞ்சிட்டேன், இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு கொண்டு போய் நிறுத்திட்டேன், அது ஆனந்த கண்ணீர். இதில் எதையுமே சேராமல் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, மல்டிப்புளாக கொஷின்ஸ் மட்டும் கேட்கணும், மல்டிப்புளாக வேண்டுதல் மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறவங்க கண்ணில் இருந்து தண்ணி வராது. இதில் எந்த வகையை சார்ந்தவங்க நம்ம அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரின்னு பட்ட உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.